வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே ரோகிணிக்கு நம்மளை பற்றிய உண்மை தெரிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி சிட்டிக்கு எஸ்எம்எஸ் அனுப்பிக்கிட்டு இருக்காங்க இங்கே ரோகிணி. அப்போது அவசரமாக அந்த பெட்ரூமுக்குள்ளே ஓடி வராரு மனோஜ். வந்தோடனே ரோகிணியை இடிச்சிடுறாரு. பார்த்து வர மாட்டியா அப்படிங்கிறாங்க. நீ பார்த்து வர மாட்டியா அப்படின்னு சொல்லி 2 பேருக்குமே வார்த்தை ஜாலம் ஏற்படுது. அப்போது ரோகிணி சொல்கிறாங்க, ஏன் இவ்வளோ அவசரமாக வர அப்படிங்கிறாங்க. ஏன் நீ பைய வர வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. மனோஜ் இப்போ என்ன தான் உனக்கு பிரச்சனை அப்படிங்கிறாங்க. எல்லாம் ஒன்றால் தான் அப்படிங்கிறாங்க. என்னாலயா, நான் என்ன பண்ணேன் மனோஜ் அப்படிங்கிறாங்க. நீ உண்மையிலே பணக்காரி தானா அப்படி இப்படிங்கிறாங்க. மனோஜ் என்ன இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. நான் பேசலை, முத்து தான் பேசுகிறான் அப்படிங்கிறாங்க. அதானே என்னையே மீனா ஒரி பண்ணிகிட்ருக்கா, பொண்ணை முத்து ஒரி பண்ணுதான், அவ்வளோதான். மற்றபடி நம்ம நிம்மதியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் விடும் ரோகிணி, நீ பணக்காரியா இல்லையா அது பிரச்சனை இல்லை. இப்போ நீ சிட்டிக்கிட்ட வட்டிக்கு பணம் வாங்கலையா அப்படிங்கிறாங்க. என்ன மனோஜ் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. வாங்கலையா அப்படிங்கிறாங்க. வாங்கின மனோஜ், அது விஷயம் எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. அந்த விஷயம் முத்து தான் சொன்னான் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து தான் சொன்னானா? ஆமாம், முத்து தான் சொன்னான். நீ எதுக்கு அவனுக்கெலாம் வாங்குற, ரவுடி போயிடலாம் அப்படி இப்படின்ட்டு இருக்கும்போது ரோகிணி ஒரு மாதிரி ஆறாங்க. ஏன் ரோகிணி, ஏன் வாங்கினேன், என்ன கதைக்கு வாங்கினேன்? இப்போ நம்மளுக்கு பணமே தேவையில்லை. ஃபர்னிச்சர் கடை நல்லா ஓடிட்டு இருந்துச்சு, சந்தோஷாட்டிருந்து பணம் வச்சுச்சு. அப்படி இருக்க சூழ்நிலை எப்படி வாங்கினேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு முன்னாடி வாங்கினது மனோஜ் அப்படிங்கிறாங்க. முன்னாடினா நீ தான் சொந்தமாக பார்லர் வச்சுருக்க, அந்த வருமானத்தை தான் நீ வீட்டு செலவுக்கு தவிர்த்து வேறு எதுவுமே பண்ணுறது இல்லையே. நான் பார்லருக்கு வரும்போது ஒரு நாளைக்கு ஆவரேஜாக 10,000 மேலே ஓட தான் செய்யுது. மாதம் 3 லட்ச ரூபா ஆச்சு. அந்த 3 லட்ச ரூபாயை கூட நீ வீட்டுக்கு செலவு பண்ணல. வீட்டுக்கு நீ ஒரு 12,000 கொடுக்க, இவ்வளோ தான். அம்மாவுக்கு ஒரு 5,000 வச்சுக்கோயேன், 17,000 தான் ஆச்சு. மீதி பணத்தை நீ என்ன பண்ணுற? மீதி எல்லாத்தையுமே செலவு தான் பண்ணுறியா, இல்லை உன் ஃப்ரெண்டு வித்யாட்ட தான் உங்களுக்கு கொடுக்குறியா அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு மனோஜ், வித்யாவெல்லாம் பேசுகிற வேலை வச்சுக்காத அப்படிங்கிறாங்க. ஆமாம், உனக்கு ரொம்ப தான் கோபம் வருது வர ரோகிணி அப்படிங்கிறாங்க. என்ன மனோஜ், வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரோகிணி, நான் வாய்க்கு வந்ததெல்லாம் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். பேசிகிட்டு இருக்கிறதுனால தானே நீ ஊர் பூரா கடமை செஞ்சுருக்கிறது கூட எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. மனோஜ், வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதுங்க, அப்புறம் நான் சொல்லக்கூடாத சொல்லிடுவேன் அப்படிங்கிறாங்க. என்னத்தை சொல்லக்கூடாது சொல்லிடுவேன் சொல்லு அப்படிங்கிறாங்க. உங்கள் அம்மா கடன் கொடுக்கணும்னு சொல்லி அந்த வட்டிக்கார் வச்சுருந்தார ஒரு ரூமில் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி, என்ன பேசுகிற? உனக்காக தானே அம்மா வச்சு தந்தாங்க, அதனால தானே அப்படி ஆச்சு அப்படிங்கிறாங்க. ஆமாம், எனக்காக தான் வச்சு கொடுத்தாங்க. டபார்னு பணம் கொடுத்து தான் திருப்ப வேண்டிய சூழ்நிலை பத்திரத்தை. அப்போ எங்கள் அப்பா பணம் அனுப்புனாங்க, கொஞ்சம் பணம் குறைஞ்சிச்சு. அப்போ நான் சிட்டிட்டு வாங்கி கொடுத்தேன், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓ, அதுக்கு தான் நீ சிட்டிட்டு வாங்கினியா? இந்த உண்மை தெரியாமல் தான் உன்ட்ட பேசிட்டேன் சார் ரோகிணி அப்படிங்கிறாங்க. அதானே, உனக்குன்னு தான் சுயமாக எதுவும் கிடையாது அப்படிங்கிறாங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ யாருக்கு நீ எஸ்எம்எஸ் அனுப்பின கொண்டா பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. என்ன மனோஜ், டீசென்ட்லாம் பேசுகிறீங்க? நான் உங்கள் செல்லை பார்க்குறேன், நீங்கள் என்ன செல்லை பார்க்கணுங்கிறீங்க? என் ஃப்ரெண்டு வித்யாவுக்கு தான் அனுப்புனேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி ரோகிணி, நான் ஃபர்னிச்சர் கடைக்கு நேராக கிளம்பி போகிறேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ், என்ன உங்களுக்கு கலந்துருச்சா அப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி அப்படிங்கிறாங்க. மணி எத்தனை, நைட்டு எங்கே போகிற அப்படிங்கிறாங்க. சாரி அப்படின்னு சொல்லி சட்டையெல்லாம் கலத்திட்டு ரெஸ்ட் ரூம் பார்த்து போகிறாங்க. இங்கே ரோகிணிக்கு ஒரு மாதிரி ஆகுது. நம்மளை பற்றிய விஷயம் நாளுக்கு நாள் ஒவ்வொன்றா தெரிய வருது. உண்மை நிலை தெரிஞ்சிச்சுன்னா மனோஜ் கூட வாழவே மாட்டான் போலையே. இந்த முத்து நம்மளை நிம்மதியாக இருக்க விட மாட்டான் போல், இந்த மீனாவும் நிம்மதியாக இருக்க விட மாட்டா போல். எங்கள் வீட்டிலேருந்து பணத்தை வாங்கி தந்தால் தான் முடியுன்ற மாதிரி இந்த ஆன்ட்டியும் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன தான் பண்ண போகிறோன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி முடிச்சிட்ருக்காங்க. அப்போ காலையிலே சிட்டியை போய் பார்க்கணும் அப்படின்னு நினைக்காங்க. காலையிலே விடிஞ்சோடனே நேராக சிட்டியை பார்க்க போகிறாங்க. அப்போ முத்து அந்த வழியாக காரில் கிராஸ் பண்ணி போகிறாங்க. சிட்டி ஆஃபீஸுக்கு ரோகிணி போகிறத பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு மனோஜுக்கு கால் பண்ணுறாங்க. டே, இவன் பொண்டாட்டிகிட்ட கேட்கலையாடா, சொன்னியா சொல்லலையா அப்படிங்கிறாங்க. நீ சொன்னோன்னே கேட்டோன்னே எனக்கு தான் அசிங்கமாக போச்சு. வீட்டுக்காக தான் கடன் வாங்கியிருக்கா அப்படிங்கிறாங்க. வீட்டுக்காக வாங்கினதா அப்படிங்கிறாங்க. ஆமாம், பார்லர் வைக்கிறதுக்கு அம்மா பணம் கொடுத்துருக்காங்க. திடீர்னு பணத்தை வட்டி முதலமாக கொடுக்கணும், ரோகிணி நீ தான் கொடுக்கணும், உங்கள் அப்பாட்ட வாங்கிட்டு வா அப்படிங்கும்போது அவங்க கம்மியாக பணம் அனுப்பியிருக்காங்க, அதுக்கு வாங்கியிருக்கா அப்படிங்கிறாங்க. சரி, அதுக்கு வாங்கியிருக்கா ரைட்டு, இப்போ எதுக்கு அங்கே அந்த ஆஃபீஸ் போகிறா அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிறேன், இப்போ எங்கடா போகிறா அப்படிங்கிறாங்க. அங்கே தான் இருக்கா அப்படிங்கிறாங்க. நான் ரோகிணி கால் பண்ணிட்டு உனக்கு ஒரு லைனுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கால் பண்ணுறாங்க. ரோகிணி எங்கே இருக்க அப்படிங்கிறாங்க.
நான் பார்லரில் இருக்கேன் மனோஜ் அப்படிங்கிறாங்க. அப்படியா சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு, நீ நியூஸாடா என் வீட்டுக்காரி வந்து பார்லரில் இருக்கா அப்படிங்கிறாங்க. டேய் மாங்கா நீ தான் மாங்கா, நான் உனக்கு வேணா ஃபோட்டோ எடுத்து அனுப்பட்டுமாடா வெளியே வரும்போது அப்படிங்கிறாங்க. டேய் தேவையில்லாத இது பண்ணிகிட்டு இருக்காத, எனக்கு அவ்வளோக்கும் சென்டல் விட்டுக்கிட்டு இருக்காத, எங்கள் கதையை நாங்கள் பார்த்துக்கிட்டோம், ரோகிணி எங்கே போனால் உனக்கு என்ன, நான் பார்த்துக்கிட்டோம் ஃபோனை வை அப்படின்னு சொல்லி மனோஜ் கண்மூடித்தனமாக முட்டாளாக இருக்கிறாரு. உடனே சரி இன்னும் செய் அப்படின்னு சொல்லி முத்து ஒரு பாட்டில் கார் ஸ்டாண்டுக்கு போயிடுறாங்க. போயிட்டு ரொம்ப குழப்பமாக உட்காந்துட்டு இருக்கும்போது செல்வம் கேட்குறாரு, ஏன்டா ரொம்ப குழப்பமாக இருக்கும் முத்து, நாங்கள் யாராவது குழப்பமாக இருந்தால் நீ தான் பதில் சொல்லுவோம், இப்போ நீனே குழப்பமாக இருக்கியே அப்படிங்கிறாங்க. எல்லாம் அந்த ஓடுகாலியோட பொண்டாட்டி ஓடுகாலியால் தான். அந்த சிட்டிக்கும் எனக்கும் ஆகாதுன்னு நல்லாவே தெரியுது. அந்த சிட்டிக்கிட்டே இந்த பிள்ளை வந்து ஒவ்வொரு வாட்டியும் என்னத்தையோ பண்ணிகிட்டு இருக்காது. என்னென்னு தான் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. கேட்டால் வட்டிக்கு வாங்கினேன், உங்கள் வீட்டு பத்திரத்தை திருப்பி தான் வாங்கினேன் அப்படிங்குது. ஒரு முறை தான் வாங்கினோம்னு மனசிட்டு சொல்லுது. ஆனால் சத்யாட்ட கேட்டால் 2-3 வாட்டி வாங்கியிருக்காங்க மாமா அப்படிங்கிறான். சத்யா வந்து என்கிட்ட பொய் சொல்ல மாட்டான், யார்கிட்டையும் பொய் சொல்ல மாட்டான். வீம்பு பண்ணவனை தவிர்த்து இதெல்லாம் பொய் சொல்ல மாட்டான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் வந்து இந்த ரோகிணி வந்து நான் ஒரு வாட்டி தான் வாங்கினேன், அந்த ஒரு வாட்டி வீட்டு பத்திரத்தை திருப்ப தான் வாங்கினேன்னு சொல்லுது. இப்போ காலையிலே அங்கே போய் நிற்குது. என்ன நடக்கு ஏது நடக்குன்னே ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிறாங்க. உடனே செல்வம் சொல்கிறாரு, இப்போ உள்ள காலம் அப்படி தான் இருக்குது. சரி உன் வீடியோ வந்து சித்தி தான் வெளியிட்டிருப்பான்னு நினைக்கியா முத்து அப்படிங்கிறாங்க. அவனை தவிர வேறு யார் பண்ணுவா? ஆனால் எனக்கு ஒன்று தோணுது செல்வம் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. ரோகிணி சிட்டிக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கும்போது ஏன் இந்த ரோகிணி வந்து செல்லை கொடுத்துருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. இது எனக்கு அப்பவுமே தோணுச்சு முத்து, கூட்டு குடும்பத்துக்குள்ளே நம்ம ஏதாவது கேட்க வேண்டாம், சரி உங்களுக்காக தோணுச்சுன்னா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒன்றும் சொல்லலை அப்படிங்கிறாங்க. எனக்கு முன்னாடியே தோணுச்சு. ஏன்னா பார்ட்டியில் ஒரு செல்ஃபோன் காணாமல் போகுது, பார்ட்டிக்கும் சிட்டிக்கும் சம்மந்தமே இல்லை. நான் பார்ட்டி முடிஞ்சு லிஃப்ட்டில் போகுது வரைக்கும் என்ன என் செல்ஃபோன் எனக்கு இருந்துச்சு, நல்ல நினைவு இருக்குது. செல்வம் உனக்கு என்ன பற்றி தெரியுமில்ல, நான் வந்து எவ்வளவு சாப்பிட்டாலும் நான் வந்து என்ன செய்ய மாட்டேன், செல்லையோ எதையோ தொலைக்க மாட்டேன், ரொம்ப கவனமாக இருக்கும், உனக்கு தெரியுமில்ல. எனக்கு என்ன நடந்துச்சோ அப்படியே தெரியும், உனக்கு புரியும். அப்படி இருக்கும்போது என் செல்லு எப்படி மிஸ் ஆகும்னு சொல்லு. செல்லை யாரோ எடுத்துருக்க தான் செய்யணும். அப்படி ஒன்று. ரெண்டாவது, அந்த லிஃப்ட்டில் இருக்கும்போது எல்லாமே வந்து நாங்கள் தான் இருந்தோம், அதில் ரோகிணி இருந்துச்சு. அப்போது எங்கள் வீட்டிலேருந்து யாராவது தான் கொடுத்துருக்கணும். சுருதி பிள்ளை அவங்க போக வாய்ப்பே இல்லை, கொடுக்க வாய்ப்பு இல்லை. மீனா கொடுக்க மாட்டாங்க, எங்கள் அம்மாவும் கொடுக்க மாட்டாங்க, எங்கள் அப்பாவும் கொடுக்காதுங்க. அப்போ அதில் இருக்க ஒரே வாய்ப்பு ரோகிணியும் வித்தியாவும் தான். என்ன அப்போ ரோகிணி தான் எடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது, ரோகிணி தான் என் செல் எடுத்து கொடுத்துருக்கணும். இந்த தில்லாலங்கடி வேலையை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறாங்க. முத்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ இருக்க காலத்தில் எல்லாமே செல்ஃபோன் தான். செல்ஃபோனை பார்த்தா தெரிஞ்சிடும். அந்த ரோகிணி செல்ஃபோனை வச்சு நீ பாரு, எப்படியும் அந்த ஃபோனை வந்து என்ன செய்ய போகிற ஏது செய்ய போகிறேன்னு எனத்தையாவது எஸ்எம்எஸ் அனுப்பிட்டு தானே செய்வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன க்ளூவை கொடுக்காரு. சொல்லுவோம் சூப்பர்டா, எனக்கு குழப்பமாக இருந்தேன், கண்டிப்பாக நீ ஒரு வடை கொடுத்துட்ட அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு இருக்கும்போது மீனா கால் பண்ணுறாங்க. ஏங்க இன்றைக்கி வேலை கொஞ்சம் எனக்கு ஜாஸ்தியாகி போச்சு, அந்த தாத்தாவுக்கும் பாட்டிக்கு என்னால் சாப்பாடு கொடுக்க முடியலைங்க, நீங்கள் போய் கொடுத்துடலாமா அப்படிங்கிறாங்க. சரி முன்னா நீ சாப்பாடு வாங்கி வச்சுருக்கியா இல்லை நான் வாங்கிட்டு போகணுமா அப்படிங்கிறாங்க. இல்லைங்கண்ணா இனிமேல் தான் வாங்கி கொண்டு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி மீனா நானே வாங்கி கொண்டு கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொல்லி சாப்பாடு வாங்கி கொண்டு கொடுக்காங்க. எப்பா மீனா வருவா, நீ இன்னைக்கு வந்திருக்கப்பா அப்படிங்கிறாங்க. இல்லை தாத்தா பாட்டி, மீனாவுக்கு கொஞ்சம் வேலை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதான் எனக்கு ஃபோன் அடித்தா, நான் கார் ஸ்டாண்டில் ஆஃபர் இல்லாமல் இருந்தேன், சரி வாங்கி கொண்டு கொடுத்துருவோம்னு வந்தேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் நல்லா இருப்பியப்பா அப்படிங்கும்போது ஒரு ஃபோன் வருது. ஹலோ, வரேன் சார் அப்படிங்கிறாங்க. இப்போ தான் பாட்டி போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படிங்கிறாங்க. முத்து அப்படிங்கிறாங்க அந்த பாட்டி. என்ன பாட்டி அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு ஃபோனு சவுண்டு வருது, எப்படி ஆன் பண்ணணும் ஏது பண்ணணும்னு தெரியல, இந்த செல்ஃபோனை ஒரு பிள்ளை வந்து விட்டுட்டு போயிட்டு, இந்த பாருங்க தம்பி இந்த செல்லை அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அம்மா இது ஏன் செல்லை, இது எப்படி உங்கள்கிட்ட வந்துச்சு அப்படிங்கிறாங்க. உங்கள் செல்லா? உன் செல்லா தம்பி, ஒரு செல்லு காணலைன்னு சொன்னியே அப்படிங்கிறாங்க. ஆமாம் இது அந்த செல்லு தானே, ஆனால் அந்த ஒரு புல்லை போச்சு, அது மீனாவோட தங்கச்சியா இல்லை ஏதான்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. மீனாவோட தங்கச்சிக்கிட்ட செல்லு போக வாய்ப்பு இல்லையா அப்படிங்கிறாங்க. அந்த பிள்ளைய ஒரு நேரம் தான் பார்த்தேன், எங்ககிட்ட செருப்பு தைக்க வந்துச்சு, அவசர அவசரமாக ஆட்டோவில் கிளம்பி போச்சு, அதில் கீழே போட்டு போயிட்டு அப்படிங்கிறாங்க. கொடுங்க பாட்டி அப்படின்னு சொல்லி செல்லை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் கிளாரிட்டி நல்லா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதில் வித்யா தன்னுடைய செல்ஃபியுமே அதில் எடுத்து வச்சுருக்குறாங்க. இதை பார்த்துட்டு அப்போ இவங்க தான் அந்த செல் எடுத்திருக்காங்களா, இந்த செல் இங்கே இருக்குது, அப்போ வீடியோ எப்படி வெளியேறிச்சு அப்படின்னு சொல்லி வீடியோ பார்க்குறாங்க. இந்த வீடியோ அந்த செல்லில் இருந்து வித்யா நம்பருக்கு, ரோகிணி நம்பருக்கு,
சிட்டி நம்பருக்கு எல்லா நம்பருக்கும் அனுப்பினது வருது. இதை பார்த்த உடனே சரியான காண்டாகிறாரு. இதை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்காரு. மீனாட்ட சொல்லிடுவோமா அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. உடனே கார் எடுத்துட்டு நேராக மீனா இருக்க இடத்துக்கு போகிறாங்க. மீனா ரொம்ப அவசர அவசரமாக வேலை பண்ணிகிட்ருக்காங்க. என்ன மீனா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, இன்றைக்கி ஒரு பொண்ணை வந்து பொண்ணழைப்புக்கு வராங்க. அதனால் கொஞ்சம் பூக்கள்லாம் நிறைய கட்டி கொடுக்க வேண்டியிருக்கு. ஆட்களும் கம்மியாக இருக்காங்க அப்படிங்கிறாங்க. சரி மீனா, நானும் கட்டுறேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க, உங்களுக்கு தான் கட்ட தெரியாதா அப்படிங்கிற. மீனா, நீங்கள் எவ்வளோ நாள் பூ கட்டிக்கிட்டு இருக்கோன்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன், எனக்கு கட்ட தெரியாதா? சரி நான் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து பூ கட்டி கொடுக்குறாரு. முத்து சூப்பராக கட்டுறது பார்த்தியாங்க, சூப்பராக கட்டுறீங்க அப்படிங்கிறாங்க. மீனா, எல்லாம் ஒன்றால் தான் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி கொடுத்துட்றாங்க. மீனா, அவன்கிட்ட தனியாக பேசணும் அப்படிங்கிறாங்க. வேலை முடிஞ்சிடலாங்க, நம்ம வீட்டுக்கு தான் போகிறோம், வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா, இது வீட்டில் பேச வேண்டிய வேலையே இல்லை அப்படின்னு தனியாக பேசணும் அப்படிங்கிறாங்க. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்டபத்தில் மொட்டை மாடிக்கு போகிறாங்க. உடனே என்னங்க அப்படிங்கிறாங்க. மீனா, என் செல்ஃபோன் காணாமல் போச்சுல, அது கிடச்சிட்டு அப்படிங்கிறாங்க. சூப்பருங்க, போலீஸ்காரங்க வாங்கி தந்துட்டாங்களா அப்படிங்கிறாங்க. போலீஸ்காரங்க வாங்கி தரல, நம்ம தாத்தா பாட்டியுமே தந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க எப்படிங்க தர முடியும்? காணாமல் போன செல்லை அவங்க கண்டுபிடிக்க அவங்க என்ன அதிகாரியாகவே இருக்காங்க அப்படிங்கிறாங்க. மீனா, இந்த செல்லை யார் எடுத்திருக்கான்னு தெரிஞ்சால் நீ ரொம்ப ஷாக்காவ அப்படிங்கிறாங்க. யாருங்க அப்படிங்கிறாங்க. நான் சொல்லலை, அந்த வித்தியாவும் அந்த ரோகிணியும் என் பக்கத்துலேயே வந்து துருன்னு அலையுதாங்கன்னு சொன்னோம்ல, முழிக்காங்கன்னு சொன்னோம்ல, அவங்க தான் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க, செல்ஃபோன் அவங்க தந்தாங்கங்கிறதுக்காண்டி அவங்கள சொல்ல முடியுமாங்க? ரோகிணிக்கு நம்மளுக்கும் ஆகாது தான், நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்மளை ஒரு பொருட்டாக எடுக்க மாட்டாங்க தான். ஆனால் நம்ம செல்லை அவங்க எப்படி எடுப்பாங்க? அவங்களுக்கு எத்தனை தேவை இருக்குது அப்படிங்கிறாங்க. அதான் மீனா எனக்கும் புரியலை. எனக்கும் சிட்டிக்கும் ஆகாதுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும், இந்த குடும்பத்துக்கும் ஆகாதுன்னு தெரியும். சிட்டிக்கிட்ட உறவு வைக்காங்க. அதுபோக என் செல்ஃபோனையும் எடுத்துக்கொண்டு அவங்ககிட்ட கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க, அது எப்படிங்க, என்ன இருக்குங்க, அவங்ககிட்ட எப்படி கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டீங்க அப்படிங்கிறாங்க. உன் தம்பி வீடியோ எப்படி ஒழிஞ்சிச்சு, சிட்டி தான் அனுப்பியிருப்பான்னு நான் சொன்னதுக்கு நீ அன்றைக்கி ஒரு மாதிரி நினச்சி பேசினல, இப்போ பாரு என் செல்லை பாரு அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. இந்த செல்லில் இருந்தால் எல்லாத்துக்கும் அனுப்பியிருக்காங்க ரோகிணி. இதை பார்த்துட்டு பயங்கர கடுப்பாக ஏங்க, கண்டிப்பாக அந்த ரோகிணி தான் எடுத்துருக்கணும். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த லிஃப்ட்டில் வந்து நின்றது ரோகிணி தான், அப்போ ரோகிணி தான் எடுத்துருக்கணும், ரோகிணி தான் அப்படி பண்ணியிருக்காங்களா, சும்மா விடக்கூடாது அப்படிங்கிறாங்க. மீனா, இந்த ஆதாரம் மட்டும் காணாது. இதை நம்ம வேணால் அந்த பிள்ளை கடுப்பில் பண்ணிச்சின்னு சொல்லி நம்ம பேசலாம். ஆனால் அம்மாவும் சொல்லுவாங்க, ஆமாடா உன் மேலே எனக்கே கடுப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஃப்ராடு எதுக்கு இந்த மாதிரி வேலை பார்க்க நம்மளுக்கு தெரியணும். முழுமையான ஆதாரத்தை திரட்டி பார்த்துக்கலாம், செல்ஃபோன் நம்மகிட்ட வந்துட்டு. ஆனால் இந்த வித்யா பிள்ளையும் அது கூட சேர்ந்து செயல்படுறதுல அதான் ரொம்ப கடுப்பாக இருக்குது. ரோகிணி தில்லாலங்கடி வேலை பார்க்குது, அது ஒரு கல்யாணம் முடியாத பிள்ளை, ஒரு வாலிப பிள்ளை, அது வேலையை பார்க்கணுன்னா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது முருகனும் வித்தியாவும் ஒரே பைக்கில் கிராஸ் பண்ணி போகிறாங்க. உடனே முருகன் கூட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க இந்த பையன் வந்து நம்ம வீட்டுக்கு வந்த பையன் தானே அப்படிங்கிறான். அவனா, உன்னைய கல்யாணம் ஆனதுன்னே தெரியாமல் அவன் பின்னாடி சுற்றினவன் அந்த பையன் தான் அப்படிங்கிறாங்க. என்னங்க, வித்தியாவும் ஒன்றா போகிறாங்க, அந்த பையன் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் முன்னாடி சுற்றுறான், இப்போ இந்த பொண்ணு கூட சுற்றுறான் அப்படிங்கிறாங்க. மீனா, இரு என்னென்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. டே முருகன், எங்கே போய்ட்டுருக்கேன் அப்படிங்கிறானே. என் காதலியோட நான் பைக்கில் போய்ட்டுருக்கேனே அப்படிங்கிறாங்க. உங்களை பார்த்துட்டு தான் கூப்பிட்றேன் அப்படிங்கிறாங்க. எங்கண்ணே நிற்கிங்க அப்படிங்கிறாங்க. நீ இப்போ என்னோட தாண்டி ஒரு 200 மீட்டர் போயிருப்ப, ரிட்டன் வா அப்படிங்கிறாங்க. பைக்கில் ரிட்டன் வராங்க. அங்கே வித்தியாவையும் கூப்பிட்டு வராங்க. வித்தியா இவங்கள பார்த்தோன்னா, ஆஹா முத்து மீனாவெல்லாம் நிற்காங்களான்னு சொல்லிட்டு ரொம்ப வைக்கப்படுறாங்க. என்ன வித்யா, முருகன் கூட வரீங்க அப்படிங்கிறாங்க. இது உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. நல்லாவே தெரியும் அப்படிங்கிறாங்க. அண்ணே சாரிண்ணே, பழைய விஷயத்தை எதுவும் சொல்லிடாதீங்க அப்படிங்கிறாங்க. உடனே சரி நான் சொல்லலை அப்படிங்கிறாங்க. என்னது பழைய விஷயத்தை சொல்லிடான்னு சொல்கிறாங்க. முத்து என்னது அப்படிங்கிற. ஒன்றும் இல்லை, அது சும்மா விளையாட்டு கதை, நீங்கள் 2 பேரும் எங்கே போகிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே, இப்போ தானே புதுசாக அந்த லவ் ஓகே ஆச்சு, இந்த செய்தியை உங்கள்கிட்ட சொல்லலாம்னு நினச்சேன், நீங்களே பார்த்துட்டீங்க, இவங்க தான் என்னுடைய வருங்கால மனைவி அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க வித்தியா ரொம்ப வைக்கப்படுறாங்க. இந்த நேரத்தில் நம்ம எதுவும் கேட்க வேண்டாம் வித்தியாட்டா அப்படின்னு சொல்லிட்டு, சரி போயிட்டு வாங்க, அவங்கள மாதிரி தெரிஞ்சதான் கூப்பிட்டேன் அப்படிங்கிறேன். சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. என்னங்க இப்போ வித்யா பின்னாடி விளாண்டுறாங்க அப்படிங்கிறேன். இப்போ அதுவாக நம்மளுக்கு தேவை, இந்த வித்யாவும் சேர்ந்து தான் அந்த செல்ஃபோனை எடுத்துகிட்டு என்னெல்லாமோ வேலை பண்ணியிருக்காங்க. இந்த வித்யா பிள்ளைக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி இருந்திருக்கு. அதை கேட்கலான்னு பார்த்தா முருகன் வேறு இருக்கானே, என்ன செய்கிறது. சரி, நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரோகிணி யார் என்ன வரணும்னு அதை தெரிஞ்சுக்கிட்டு முழுமையாக நம்ம இறங்குவோம் மீனா. இனிமேல் வந்து ரோகிணிட்டு நம்ம சாதாரணமாக பேச வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஏங்க, இனிமேல் நான் ரோகிணிக்கு வந்து எந்த வேலையுமே செய்ய மாட்டேன், என் தம்பியையும் என் வீட்டுக்காரையும் வந்து அசிங்கப்படுத்துறதுக்கு அவள் வேலை பார்த்துட்ருப்பான்னு அவளுக்கெல்லாம் சமைச்சு கொடுத்துட்ருக்கணுமா அப்படிங்கிறாங்க. மீனா, இதனால தான் நான் அவன்கிட்ட சொல்லுவேன், அவங்கவுங்க வேலையை அவங்க பார்க்கட்டும், அப்பா அம்மாவுக்கும் என்னால் முடிஞ்சால் செய், இல்லை விடுன்னு தான் நான் சொல்லியிருக்கேன். ஆனால் அந்த ரோகிணிக்கெலாம் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது.
பழகுறலாவது உங்க கூட கூட பிறந்த அக்கா தங்கச்சி மாதிரி பாசமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, அந்த ஸ்ருதிலாம் அப்படி கிடையாது, ரொம்ப பாசமாக இருக்கும். அவங்க அப்பா அம்மா பேசும்போது கூட அவங்க எனக்கு தானே சப்போர்ட் பண்ணாங்க, உண்மையிலே அது ரொம்ப நல்ல பொண்ணு அப்படிங்கிறாங்க. ஆமாம் மீனா, நான் கூட அந்த பிள்ளை கல்யாணம் முடியும் போது பணக்கார வீட்டு பிள்ளையா இருக்க, ஒரு வேளை தம்பியை வீட்டோட கொண்டு போயிடுவான் இப்போ, இல்லைன்னா அப்பாவை வந்து தலைகுனி இது மாதிரி பண்ணிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் உண்மையிலே ரொம்ப தங்கமான பிள்ளை, எந்த பணத்துக்கும் காசுக்கும் ஆசைப்படாத பிள்ளை, என்ன நேர்மையாக பேசுகிற பிள்ளை, தப்புனா தப்பு அப்படின்னு பேசுகிற பிள்ளை, ரொம்ப சூப்பர் பிள்ளைல. ரவியும் அதே கேரக்டர் தான். என்ன ரவி வந்து அந்த பிள்ளை மாதிரி போல்டாக பேச மாட்டான், அவன் யார் மனசையும் கஷ்டப்படக்கூடாதுன்னு அப்படி கவுந்துட்டே போவான் அப்படிங்கிறாங்க. ஏங்க எப்படிங்க இந்த ரோஹிணியை பற்றி நம்ம தகவல் எடுக்கிறது அப்படிங்கிறாங்க மீனா. அந்த பிள்ளை செல்ஃபோன் எடுக்கணும், அந்த பிள்ளை வந்து உண்மையிலே வெளிநாட்டிலேருந்து தான் வந்துச்சா ஏது இருந்துச்சா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க சொந்தக்காரங்களுக்கு அவன் செல்லேருந்து கால் பண்ணிடுவோம். அதுபோக அவளை பற்றிய முழுமையான தகவல்லாம் வந்து நம்மளுக்கு எடுக்கணும்னா அவள் செல்ஃபோனை எப்படியாவது எடுக்கணும். நம்ம செல்ஃபோனை அவள் எப்படி எடுத்தாலோ அதை மாதிரி எடுக்கணும். நம்ம தான் செல் எடுக்கணும்னு தெரியவே கூடாது. எல்லா ஆதாரத்தையும் நம்ம எடுத்த பிறகு நம்ம செல்லை நம்ம தான் எடுத்தோன்னு தெரிஞ்சால் பிரச்சனையே கிடையாது அப்படிங்கிறாங்க. ஏங்க முன்னாடியாவது செல்லு எடுக்கலான்னா அவங்க ரூமை நான் க்ளீன் பண்ணுவோம், இப்போ எப்படியாவது நைஸாக எடுக்கலாம், எடுத்து என்ன தகவல்னு பார்த்துட்டு வச்சிடலாம். ஆனால் இப்போ முடியாதுங்களே அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா, பண்ணித்தாகணும், எனக்கு தெரிஞ்சவங்க யாரையாவது வந்து செட் பண்ணு அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணணும் அப்படிங்கிறாங்க. பார்லருக்கு அனுப்பு, அதுவும் அந்த ரோஹிணி மேடம் தான் வந்து நல்லபடியாக பண்ணணும் வைக்கணும்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. ஏங்க அவங்க ஒரு ஓனரு, வேலை பார்க்குறவங்க தானே பண்ணுவாங்க அப்படிங்கிற ரோஹிணி ஓனரு அப்படிங்கிறாங்க. முத்து, ஆமாம் அவங்க தான் பார்லர் சொந்தமாக வச்சுருக்காங்களா அப்படிங்கிறாங்க. மீனா, அதெல்லாம் போய் அவங்க சொந்தமாக பார்லர் வைக்கல அப்படிங்கிறாங்க. ஏங்க அத்தை பேரில் தானங்க வச்சுருந்தாங்க, இப்போ வேறு ஏதோ பேர் மாற்றிருக்காங்கன்னு சொன்னாங்க, அவ்வளோதானே அப்படிங்கிறாங்க. மீனா, அவ்வளோதான் இல்லை, பார்லரே அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. என்னங்க எனக்கு புரியுது மாதிரி சொன்னால் தானே புரியும் அப்படிங்கிறாங்க. மீனா, அந்த பிள்ளை பார்லர் வந்து ரொம்ப நாள் ஆகி போச்சு, அந்த தகவல் தெரிஞ்சுன்னா அப்பாட்ட போய் சொன்னேன். அப்பா தான் சொன்னாங்க, இந்த தகவல் நம்மளுக்கு வேண்டாம்டா தம்பி, அந்த பிள்ளை நம்மளை கேட்டு பார்லர் வைக்கலை, பார்லர் வச்சு கொடுத்தது உங்கள் அம்மா, விற்றது அந்த ரோஹிணி பிள்ளை, எதுக்கு விற்றுச்சு அது வச்சு நம்மளுக்கு தெரியாது, அது நம்மளுக்கு தேவையும் இல்லை. நம்மளை கேட்டு பார்லர் வைக்காத போது நம்மளை கேட்டு விற்கணும்னு அது அவசியம் இல்லாத போது நம்ம கேட்கக்கூடாதுல்ல அப்படின்னாரு. நானும் விட்டுட்டேன். ஆனால் வந்து அந்த பிள்ளை பார்லரில் ஒரு ஆளாக வேலை பார்க்கு, ஆனால் பார்லரில் அனுபவசாலி அந்த பிள்ளை தான். அந்த பிள்ளை வேலை செய்யலை வந்து பெரும்பாலும் தனிப்பட்ட முறையில் தான் செய்யுமா, மற்ற ஸ்டாஃப்லாம் வெளில போயிடுவாங்களாம், முக்கியமான கிளைண்ட்டு தான் அது பண்ணுமா, அதை மாதிரி பண்ணணும், கொஞ்சம் செலவாகும். அப்படி செலவாகும் போது கொஞ்சம் மசாஜ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் வெளில வந்துடுவாங்களாம் மற்றவங்க, ரோகிணியுமே வெளில வந்துடுமா, கொஞ்சம் அந்த ஏசியில் உட்காருவாங்களாம் அவங்க. அதே மாதிரி உட்காரும் போது நம்ம செட் பண்ணாலும் அந்த பிள்ளை செல்லு எடுக்கணும். செல்லு எடுத்து கொஞ்ச நேரத்தில் யார் யாருக்கெல்லாம் அது கால் பண்ணியிருக்கா அந்த நம்பரை ஃபுல்லும் நம்ம எடுத்துட்டோம்னா, நம்ம கால் பண்ணி பார்த்தோம்னா யார் என்ன வரும் எல்லாமே தெரிஞ்சிடும். அந்த ரோகிணி உண்மையிலே ஃபாரின் பொண்ணு தானா இல்லை ஏமாத்துதா அப்படின்னு நம்மளுக்கு புரிஞ்சிடும்ல. அங்கிள்கிட்ட பேசுகிறேன், எங்கள் அப்பாட்ட பேசுகிறேன், அங்கே பேசுகிறேன், இங்கே பேசுகிறேன்னு சொல்லி ஏமாத்துது. அப்போ நம்ம வந்து அந்த செல்ஃபோனை வச்சு தானே பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஏங்க அதுக்கு நம்ம பார்லரில் போய் தான் எடுக்கணுமா, வீட்டில் எடுக்க முடியாதா அப்படிங்கிறாங்க. வீட்டில் எடுக்கிறது ரிஸ்க்கு தானே மீனா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க எடுக்கலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. எப்படி எடுக்கலான்னு சொல்கிற அப்படிங்கிறாங்க. இல்லைங்க அவங்க பெரும்பாலும் டைனிங் டேபிளில் சாப்பிடும்போது பக்கத்தில் செல்லு வச்சு தான் சாப்பிட்றாங்க. சில நேரம் வச்சுட்டு போயிடுவாங்க, நான் தான் எடுத்து கொடுப்பேன். அப்படி என்றைக்காவது ஒரு வாய்ப்பு வருங்க. நம்ம பார்லரில் போய் ஏதாவது பிரச்சனைனா அது சங்கடங்க. அதுபோக அங்கே கேமராலாம் இருக்கும்ல அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே மீனா, மறந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. பிறகு அதாங்க செய்யணும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி உணவுன்னு வைங்களேன், அவங்க நல்லா சாப்பிட்டு செல்லை எடுத்து போயிடுவாங்க. பிடிக்காத மாதிரி ஒரு உணவு ஒரு நாள் இருந்துச்சு அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா, டபார்னு போய் கையை கழுவிட்டு பாப்பாட பாதியிலே வச்சுட்டு அந்த செல்ஃபோனை வச்சுட்டு போகிறாங்க. இதுவே வழக்கமாக வச்சுருக்காங்க. அவங்களுக்கு காலையில் பூரினா பிடிக்காது, மற்ற இட்லி தோசைன்னா சாப்பிடுவாங்க. காலையில் அவங்க எண்ணெய் பொருள் சாப்பிட மாட்டாங்க. நாளைக்கு நான் என்ன செய்கிறேன், பூரி இது பண்ணிடுறேன், எல்லோரும் சாப்பிடுவாங்க. ரோகிணியும் பேருக்கு அரை பூரி பிச்சு சாப்பிட்டு அப்படி வச்சுட்டு செல்ஃபோனையும் வச்சுட்டு போயிடுவாங்க. அதுதான் கணக்கு அப்படிங்கிறாங்க. சரி மீனா, அதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம், இல்லைன்னா நான் சொன்னது தான் செய்யணும் அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படிங்கிறாங்க. மறுநாள் காலையிலே விடியுது. விடிஞ்சோன்னா வழக்கம் போல் மீனா பூரி செய்கிறாங்க. பூரி செஞ்சோன்னா ரோகிணிக்கு சரியான கடுப்பு. நம்ம இப்போ ஏதாவது சொன்னாலோ இல்லைன்னா ஏதாவது இது பண்ணால் நம்ம தான் வந்து அடுப்போட்டில் போய் தோசையை சுடணும்பாங்க. அந்த தோசையும் சரியாக வராது, சட்னியும் ஒழுங்காக வராது. இந்த ஆன்ட்டி மனோஜும் என்னை ரொம்பவே வைவாங்க, அது லாய்க்கக்கூடாது. நம்மளும் ஆளை போல் வந்து ஒரு பூரி சாப்பிட்டு போயிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி பூரி சாப்பிடுவாங்க. அப்போ ரோகிணிகிட்ட விஜயா கேட்குறாங்க, உனக்கு என்ன மக்குன்னா பிடிக்காதலாமா, நீ ஏன் சாப்பிட்ற அப்படிங்கிறாங்க. வேறு என்ன செய்ய ஆன்ட்டி, நல்லா தான் இருக்குது மீனா, நீங்கள் நல்லா தான் பண்ணியிருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு பூரியை சாப்பிட்டுட்டு
எல்லோரும் மாதிரி கிளம்பிடுறாங்க. வழக்கம் போல் செல்லை வச்சிடுறாங்க. ஏன்னா பிடிச்சமான உணவு சாப்பிட்டா ஃபுல்லும் சாப்பிட்டுட்டு அந்த செல்லையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. பக்கத்தில் வச்சுருக்க டைனிங் டேபிள் வச்சுருக்க செல்லையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இது மறந்துடுறாங்க. அப்படியே கை கழுவிட்டு போயிடுறாங்க. மீனா எப்போவுமே செல் எடுத்து போல ரோகிணி அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இப்போ வந்து எதுவுமே பதில் சொல்லலை. முத்துவும் கண்ணை காமிக்காரு, செல் எடுத்து மீனா வச்சுக்கிறது. அப்போ ரோகிணியும் பார்லருக்கு கிளம்பி போகிறாங்க. முத்து எல்லாருமே கிளம்பி போன மாதிரி எல்லோரும் வெளில கிளம்பி போகிறாங்க. முத்து மட்டும் வெளில போய்ட்டு நைஸாக உள்ள வந்துடுறாரு. விஜயா அண்ணாமலை எல்லாருமே விட்டுவிட்டு வெளில போயிடுறாங்க. வந்தோடனே மீனா அந்த செல் எடுத்துடல அப்படிங்கிற நம்ம எடுத்துட்டேங்க அப்படிங்கிறாங்க. அந்த நம்பரை பூரா காப்பி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ நம்பரையும் டபார்னு காப்பி பண்ணுறாங்க. காப்பி பண்ணி எல்லாத்தையுமே ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கிறாங்க. மீனா இன்னும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, செல்லு இதில் டைனிங் டேபிளே இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. உடனே மீனாவுக்கு ரோகிணி வேறு நம்பர்லேருந்து கால் பண்ணுறாங்க. ரோகிணி பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் ரோகிணி அப்படிங்கிறாங்க. இல்லை நான் சாப்பிட்டுட்டு செல்லு டைனிங் டேபிள்லேயே வச்சுட்டேன் மீனா, அதை எடுத்து வச்சுருங்க பத்திரமா, நான் உடனே வரேன் அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி நான் பத்திரமா வச்சுருக்கேன், நீங்கள் சாயந்தரம் வந்து வாங்கிக்காங்க அப்படி. இல்லை நான் வந்து உடனே வந்து வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி ரோகிணி அப்படிங்கிறாங்க. அவங்க அவசரமாக செல்லை கேட்குறாங்க. செல்லில் எதுவும் பார்த்துருவோன்னு நினைக்காங்களோ அப்படிங்கிறாங்க. மீனா அந்த செல்லில் வந்து எஸ்எம்எஸ் எதுவும் அனுப்பியிருக்கலான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காங்க. கடைசியாக சிட்டிக்கு அனுப்பியிருக்காங்க. சிட்டி நம்மளை பற்றி எல்லா விஷயமும் தெரிஞ்சுட்டு முத்துக்கு நீ ரொம்ப கேர்ஃபுல்லாக இரு, இன்னும் நான் வந்து அங்கே வரும்போது கவனமாக தான் வரணும். தினேஷ் எப்படி இருக்கான், தினேஷுக்கு ஒன்றும் ஆகலைல்ல, தினேஷுக்கு எதுவும் பிரச்சனை ஆயிடாமல் அப்படின்னு சொல்லி ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பியிருக்காங்க. தினேஷ்னா யார் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி முத்து நினைக்காரு. ஏன்னா தினேஷ்னு எதுவும் கழிவுபட்டுருக்கியா அப்படிங்கிறாங்க. எனக்கு என்னங்க தெரியும், உனக்கு ஒன்றும் தெரில அப்படிங்கிறாங்க. சரி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சு 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது ரோஹிணி வந்துடுறாங்க. ஒரு வேளை செல்லுகளில் பார்த்துருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி முழிக்காங்க. எங்கள் ஒன்று தெரியாத மாதிரியே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. என்ன முத்து நீங்கள் எங்களோட வெளில போனீங்க அப்படிங்கிறாங்க. என் வீட்டம்மா நிலவு வந்துச்சு தான் திருப்பி வந்துட்டேன், உங்கள் செல் இங்கே தான் இருக்குது கேட்டு போங்க அப்படிங்கிறாங்க. செல் எடுத்துக்கிட்டு பரபரன்னு ஒரு மாதிரி முடிச்சுக்கிட்டு கிளம்பி வெளில போயிடுறாங்க. அங்கே போய் செல்லை பார்க்குறாங்க. படிக்கட்டில் மறுபடியும் முத்து மீனாவை பார்க்குறாங்க. முத்து மீனாவும் அப்படி பார்க்குறாங்க. பார்த்துருப்பாங்களோ பார்த்துருக்க மாட்டாங்களோ தெரியலையே, செல்ஃபோனில் எதுவும் எஸ்எம்எஸ் அனுப்புறதை பார்த்துருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. இல்லை பார்த்தோமா தெரில அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி பார்லர் போயிடுறாங்க. இங்கே முத்து அதில் இருக்க நம்பர் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு நம்பருக்காக கால் பண்ணிக்கிட்டே இருக்கார். அப்போ என்னென்ன பேர் போட்டிருக்கோ அதெல்லாம் பார்க்குறாரு. வித்யா நம்பரு அப்படின்னு சொல்லி கால் பண்ணி கட் பண்ணிடுறாரு. வித்யா அப்படி ஒவ்வொருத்தருக்காக கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஓனர்னு போட்டிருக்கு, அது பார்லர் ஓனரு இப்படியே இருக்குது. அப்போ இதில் அம்மான்னு போட்டிருக்கு, அம்மானா யார் அப்படின்னு சொல்லி தெரியல. மறுபடியும் கால் பண்ணுறாங்க. ஹலோ அப்படிங்கிறாங்க. உடனே குரல் அந்த சைடு குரல் கேட்குது. சிட்டி நம்ம கிறிஷோட பாட்டி குரல் மாதிரியே இருக்குது. இல்லை அவங்க அம்மானு இப்படி இந்த அம்மாவை பதிஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்காக கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ கால் பண்ணிக்கிட்டே இருக்கையில் ஒரு ஃபோனில் வந்து தினேஷ்னு இருக்குது. அப்போ தினேஷ்னு கால் பண்ணையில் அது கால் போகுது. ஹலோ அப்படிங்கிறாங்க. உடனே இது இந்த குரல் எங்கேயோ கேட்டிருக்கேன், இந்த குரல் யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்ணை மூடிட்டு யோசிக்கிறாரு. இந்த குரல் யோசிக்கையில் தான் அவர் வண்டியில் ஒரு ஆள் வந்ததும் ஒரு பொண்ணு கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு வந்தவரை இவர் பூசை கொடுத்ததும் வச்சதும் எல்லாம் நினைவுக்கு வருது. அவனாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கிறாரு. தினேஷுக்கு அதை என்னாச்சுன்னு சொல்லி வேறு கேட்டிருக்கல. இப்போ இவனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. என்னங்க என்னாச்சு அப்படிங்கிறாங்க. மீனா எல்லாருக்குமே கால் போகுது. 2வது அங்கிள்னு எழுதி வச்சுருக்காங்க ஒரு ஃபோன் நம்பர், அது யாருன்னு கால் பண்ணணும்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. அது வித்தியா எடுக்கிறாங்க. அப்புறம் இன்னொன்று ஃபாதர்னு கால் பண்ணி வச்சுருக்காங்க, அதுக்கு கால் பண்ணுறாங்க, அதுக்கும் வித்தியா தான் எடுக்கிறாங்க. மீனா இது உண்மையிலே இது தில்லாலங்கடி வேலையை தான் பார்க்குது. அங்கிள்னு போட்டு வச்சுருக்க ஃபோன் எல்லாமே வித்தியாவுக்கு தான் போகுது. டேடின்னு போட்டு வச்சுருக்க கால் எல்லாமே வித்தியாவுக்கு தான் போகுது. வித்தியா நம்பர் தான் போகுது மீனா, வேறு எந்த நம்பருமே கிடையாது. இந்த புள்ள கண்டிப்பாக ஏமாத்தான் செய்யுது. இந்த பொண்ணுக்கு ஃபாரினாக இருக்க வாய்ப்பே இல்லை. மீனா மெயின் கதவை அடை அப்படிங்கிறாங்க. மெயின் கதவை அடைக்கிறாங்க. மெயின் கதவை அடைச்ச உடனே கதவை திறக்கிறாங்க. கதவை திறந்து இந்த பிள்ளையினுடைய ஐடி ப்ரூஃப் ஏதாவது இருக்கான்னு பார்க்குறாங்க. ஒரு பேங்க் பாஸ்புக் கிடக்குது, அதை பார்க்காங்க. அது வந்து குமரிபாளையம் அட்ரஸில் சீல் வச்சு உட்காந்துருக்கு. அந்த இதை பார்த்தோன்னா அதை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு. மீனா இங்கே பாரு மீனா செல்லு அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. இந்த பிள்ளை வந்து உண்மையிலே ஃபாரின் கிடையாது, ஏமாத்திட்டு குமரிபாளையம் தான். ஒரு வாட்டி கூட இந்த மனோஜ்கிட்ட சண்டை போட்டு கூட எங்கே போயிருக்குன்னு கேட்கும்போது அங்கே பார்லர் வேலை பார்க்க பிள்ளை குமரிபாளையத்துக்கு தான் பஸ்ஸுக்கு போகிற மாதிரி சொன்ன மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிச்சுல. அப்போ இந்த பிள்ளைக்கும் குமரிபாளையத்துக்கும் சம்மந்தம் இருக்குது. மீனா அம்மானு போட்டிருக்க 15 நம்பருக்கு மறுபடியும் கால் பண்ணு அப்படிங்கிறாங்க.
மறுபடியும் மீனா அதே நம்பருக்கு அவங்க செல் நம்பர்லேருந்து கால் பண்ணுறாங்க. ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஏங்க இது கிறிஸ் பாட்டி குரல் மாதிரி இருக்குது அப்படிங்கிற மீனா. கரெக்டாக மீன் கிறிஸ் பாட்டி குரல் மாதிரி தானே இருக்குது அப்படிங்கிற ஆமாம் அப்படிங்கிறாங்க. அதே நம்பரை என்கிட்ட கொண்டா அப்படின்னு சொல்லி மறுபடியும் கால் பண்ணுறாங்க. இது கிறிஸ் பாட்டி குரலே தான். உடனே மீனா கிறிஸ் பாட்டிக்கும் இவங்களுக்கு என்ன சம்மந்தம் அப்படிங்கிறாங்க. அதாங்க எனக்கு ஒன்றும் புரியல. அவங்களுக்கும் குமரிப்பாளையம் தான், இந்த ரோகிணிக்கும் குமரிப்பாளையம் அட்ரஸ் தான் இருக்குது. ஆனால் அந்த அவங்க இங்கே வரும்போது ரோகிணியை தெரிஞ்ச மாதிரியோ இது மாதிரியோ காட்டலை. ஆனால் இவங்கள அம்மானு போட்டு பதிஞ்சு வச்சுருக்கேன். எனக்கு அதான் ஒன்றும் புரியாமல் இருக்குது அப்படிங்கிறாங்க மீனா. எனக்கு ரொம்ப குழப்பமாக தான் இருக்குது. இது சம்மந்தமாக எனக்கு வேறு ஒரு ஐடியா இருக்குது. எனக்கு குமரிப்பாளையத்துக்கு எப்படியும் 2 நாளில் ஆஃபர் வரும்னு நினைக்கிறேன். 2 நாள் கழிச்சு அங்கே போக வேண்டியிருக்கு. அங்கே போய் என்ன வரேன் ஏதோ ஒன்று விசாரிச்சுட்டேன் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க நீங்கள் அங்கே போகும்போது சொல்லுங்கள், நானும் வரேன். நீங்கள் போய் தனிப்பட்ட முறையில் கேட்டால் சரியாக இருக்காது. அவங்க ஒரு லேடி, அவங்கள பற்றி நீங்கள் விசாரிச்சிங்கன்னா தப்பாக போயிடும் அப்படிங்கிறாங்க. அப்படியா சொல்கிறேன்னா கஸ்டமர்கிட்ட நான் சொல்லிடுறேன், முன்னாடி நீ இருந்துக்க, காசுக்காக நம்ம போயிட்டு வந்துடுவோம், வாடகை கூட கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படிங்கிறாங்க. எப்படி இருக்கும்போது சிட்டி கால் பண்ணுறாரு ரோகிணிக்கு. ரோகிணி அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. தினேஷுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பணம் தேவைப்படுது அப்படிங்கிறாங்க. சிட்டி நான் இருக்க நிலைமையில் எனக்கே பணம் தேவைப்படுது, நீங்கள் பணம் பண்ணனா என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது ரோகிணி, இன்னும் 2 லட்ச ரூபா கொடுத்தா தான் முடியும் வைக்கும் அப்படிங்கிறாங்க. சிட்டி நீனே கூட நான் தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. இப்போ நான் ரொம்ப டல்லாக இருக்கேன் ரோகிணி, அதுக்கு எதுவுமே பண்ண முடியாது. இப்போ நீ ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீ தான் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. என்ன செய்யறேன்னு தெரியல. அப்போ தான் அவங்க யோசிக்காங்க, மனோஜ் இவ்வளோ படிச்சிருக்கான், அவனை வச்சு ஒரு பிரச்சனையும் முடிக்க முடியலையே. அவன் நல்ல இது நிலமையில இருந்தால் கூட மனோஜ்கிட்ட பணத்தை வாங்கி கூட கொடுத்துடலாமே. இவ்வளோ படித்து என்ன செய்ய அப்படின்னு யோசிக்கும் போது தான், இவ்வளோ படித்து சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிட்டி நிறைய படித்தது என் வீட்டுக்கார சர்டிஃபிகேட் இருக்குது, அதை வச்சு எதுவும் பண்ணலாமா அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கார், அவர்கிட்ட போனால் பணம் தருவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் தூரண்டுக்குவேன். ஆனால் அவனை இப்படி சொல்லுமா நீ சொல்லி வாங்கிடணும் அப்படிங்கிறாங்க. சரிங்கிறாங்க. அங்கே சர்டிஃபிகேட்டை நைஸாக வீட்டுக்கு வந்து வீட்டில் வந்து மனோஜ் சர்டிஃபிகேட்லாம் எடுத்துக்கிட்டு ஏதாவது கொண்டு கொடுத்தாங்க. அங்கே 2 லட்ச ரூபா வாங்குறாங்க. வாங்கிட்டு இதை வச்சு எப்படியாவது காப்பாற்று சிட்டி, அது நான் அதுக்கப்புறம் 2 லட்ச ரூபா கொண்டு தந்துடுறேன், அப்புறம் இதை வாங்கி தந்துடு அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. கிளம்பி போகிற மாதிரி சீனை போடுறாங்க. ரோகிணியும் கடைக்கு போயிடுறாங்க. அப்புறம் அதை 2ஆக பாதியாக பிரிச்சுக்கிறாங்க. அப்புறம் தினேஷ் சொல்கிறாரு சிட்டிகிட்ட, இந்த மாதிரிலாம் சின்ன சின்னதாக பண்ணிட்டு இருந்தால் சரியாக வராது, வெயிட்டாக ஒரு அமௌண்ட்டு ஆட்டையை போடணும், ஆட்டையை போட்டு இந்த பிரச்சனையை முடிக்கும் அப்படிங்க. என்ன பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. எனக்கு எல்லாம் சரியாயிட்டுன மாதிரி நான் ஒரு நாள் போகிறேன், போயிட்டுங்க பாரு ரோகிணி, சிட்டியும் எனக்கும் ஒவ்வொருத்தருக்கா நீங்கள் பங்கு தந்து முடியாது, ரொம்ப சங்கடம், நான் சிட்டிகிட்ட பேசிக்கிறேன், ஏன்னா அந்த டாக்டரையே கூப்பிட்டு பேசிடுவார், ஏன்னா எங்களுக்கு வெயிட்டாக ஒரு அமௌண்ட்டை கொடு, நாங்கள் கிளம்பி போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அவர்கிட்ட வாய்ப்பு இல்லாத மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. வாய்ப்பு இல்லாட்டண்ணே அந்த கடை இருக்குல்ல, அந்த கடையை விற்று கொடுக்க சொல்லுவோம் அப்படிங்கிறாங்க. அதை எப்படி விற்று தருவா அப்படிங்கிறாங்க. அதாவது நம்ம தான் செய்ய வைக்கணும் சிட்டி அப்படிங்கிறாங்க. சரி எப்படி பண்ணலாம் அப்படின்னா தினேஷ் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணிவிட்டு 2-3 நாள் போகுது. நான் சிட்டிக்கு கால் பண்ணுறாரு ரோகிணிக்கு. ரோகிணி ஒரு முக்கியமான கதை, நேராக ஆஃபீஸுக்கு வந்து சேரு அப்படிங்கிறாங்க. ஆஃபீஸுக்கு வராங்க. என்ன சிட்டி என்னாச்சு அப்படிங்கிறாங்க. தினேஷ் ரொம்பவே நல்லா ஆகிட்டான் அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் சிட்டி, இன்னும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. இப்போ தான் பெரிய பிரச்சனை ஆரம்பிக்கு, அந்த டாக்டர் வந்து பெரிய ஆள், அவருக்கு பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் தெரியுமா, அவர்கிட்ட எல்லா உண்மையுமே அந்த தினேஷ் சொல்லிட்டான். இப்போ அவங்க 2 பேரும் ஒரே டீம் ஆகிட்டாங்க. இப்போ நம்ம 2 பேரும் எதிராக இருக்கிற மாதிரி இருக்குது. உனக்கு உதவி பண்ண போய் எனக்கு வேறு மாதிரி ஆகுது. அந்த டாக்டர் பெரிய அளவில் அமௌண்ட்டு கேட்பார் போலுக்கு, அதனால் அதை கொடுத்தா மட்டும்தான் கதை முடியும். அதுபோக தினேஷ் வந்து எனக்கு அதில் கிடைக்கிறத கொஞ்சம் வாங்கிட்டு நான் அதை பக்கமே வர மாட்டேன்னு சொல்கிறான். சரியா, அந்த டாக்டர் தலையிட்டதுனால அதனால் பணம் வெயிட்டாக கேட்காங்க. என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல, ரொம்ப ஒரு மாதிரி போச்சுன்னா உங்களை கை காட்டி நான் போயிட்டுருப்பேன் ரோகிணி அப்படிங்கிறாங்க. என்ன சிட்டி நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்க, நான் என்ன பண்ண முடியும், ஏற்கனவே வந்து வீட்டில் எனக்கு பல உரி, அதில் நான் வேறு உங்கள்கிட்ட கடன் வாங்கின விஷயம் எல்லாமே முத்துக்கும் மீனாவுக்கும் தெரிஞ்சுட்டு அந்த வீட்டில் எனக்கு சுத்தமாக மரியாதை இல்லை அப்படிங்கிறாங்க. ரோகிணி என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்கன்னு தெரியாது, இல்லை உங்கள் கடை பத்திரத்தை வச்சு யார்ட்டையும் வட்டிக்குவீங்களோ என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ ஒன்றும் புரியல அப்படிங்கிறாங்க. உடனே அப்போ தான் ரோகிணிக்கு ஓடுது, ஆமாண்ணா கடை நம்ம பேரில் தானே வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, சிட்டி நான் நைஸாக என் வீட்டுக்காரர் தெரியாமல் நான் வந்து கடை பத்திரத்தை எடுத்து வரேன், யார்ட்டையாவது நீங்கள் வச்சு கொடுக்கலாமா அப்படிங்கிறாங்க. உடனே அப்போ தான் முழிக்கிறாரு. சரி கடை பத்திரம்னா தான் எவனாலும் தருவானே அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் பேர் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி ரோகிணி அதை எட்டுவாங்க அப்படிங்கிறாங்க. உடனே தினேஷுக்கு தெரியாமல் மனோஜுக்கு தெரியாமல் நைஸாக எடுக்காங்க. எடுத்துகிட்டு வந்து ஒரு இடத்துல வாங்க அப்படின்னு சொல்லி சிட்டியை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு ஆள்கிட்டே போகிறாங்க. சரி நான் இவர்கிட்ட பணத்தை கொடுத்துட்றேன், நான் கூட டாக்டரை கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க. கொடுத்துட்டு ஓகே ஆச்சுன்னு மட்டும் சொல்லுங்கள் சிட்டி, ஆனால் இந்த விஷயம் வேறு யாருக்கும் தெரியக்கூடாது, நான் 1 வருஷத்துல திருப்பிடுவேன், 1 வருஷத்துல இவர் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறாங்க.
ஒன்றுமே பண்ண மாட்டாங்க ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு சும்மையாவது சீனை போட்டு அந்த பத்திரத்தை வச்சு இது பண்ணிடுறாங்க. வெயிட்டாக சிட்டி ஒரு ஆள்கிட்ட அமௌண்ட் வாங்கிடுறாரு அந்த பத்திரத்தை வச்சு. வாங்கிட்டு சொல்லிடுறாரு 2 மாதம் உங்களுக்கு வட்டியும் அசலும் தரலைன்னா நீங்கள் கடையை எடுத்துக்கோங்கன்னு சொல்லி அவர்கிட்ட அப்படி சொல்லிடுறாரு. ரோகிணிகிட்ட 1 வருஷம் கழிச்சு நீங்கள் ஃபுல் அமௌண்ட் கொடுத்து வாங்கிக்கலாம், வட்டி மட்டும் லைட்டாக 2% கொடுங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி இங்கே முடிச்சுக்கிறாரு. ரோகிணி ரொம்ப சந்தோஷமாக போயிடுறாங்க, ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு. நீ என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.